நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு சுமார் 1.28 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை இந்தியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கான அடையாள அட்டையாக விளங்கும். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குடும்பங்களும் ரேஷன் அட்டை வைத்திருப்பது கட்டாயமாக உள்ளது. எனவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ரேஷன் அட்டையை வைத்துள்ளன. இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் என கடந்த ஆண்டுகளில் ரேஷன் அட்டைக்காக பலர் விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் அதில் சுமார் 1.28 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பவை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் கடந்த ஒரு ஆண்டுகளாக தமிழகத்தில் ரேஷன் அட்டை வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் புதிய ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்துள்ளனர். ஒரே நேரத்தில் சுமார் 3 லட்சம் குடும்பங்கள் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியான குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கும் நோக்கில் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக ஒரே குடும்பத்தில் வசிக்கும் சிலர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கின்றனர். இந்த மோசடிகளை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று ஆய்வு செய்து தகவல்களை உறுதி செய்து வந்தனர். சுமார் 1.28 லட்சம் விண்ணப்பங்கள் போலியானவை என கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்ட வந்த நிலையில் கடந்த ஆண்டுகளில் விண்ணப்பிக்கப்பட்ட சுமார் 2,89,591 விண்ணப்பங்களில் சுமார் 1,28,373 விண்ணப்பங்கள் போலியான ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் கொண்டு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாகவும் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக போலி ஆவணங்கள் போலி விண்ணப்பம் செய்யப்பட்ட அந்த சுமார் 1.28 லட்சம் விண்ணப்பங்களையும் அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்டுள்ள 3 லட்சம் விண்ணப்பங்களில் தகுதியான 1.54 லட்சம் குடும்பங்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு மாநில அரசுகள் மூலம் இந்த ரேஷன் அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு மானிய விலையில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயனடைய ரேஷன் அட்டை கட்டாயம். எனவே ரேஷன் அட்டை மூலம் கிடைக்கும் இந்த பலன்களை பெற ஏராளமான பொதுமக்கள் இவ்வாறு போலி ஆவணங்கள் மற்றும் தகவல்களை வைத்து ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் ரேஷன் அட்டை விண்ணப்பதாரர்களின் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.